வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஜென்சி மில்லினியல்ஸில் 2026 வேலை கிடைப்பது கடினம் என்ற ஒரு ஆய்வு வெளியாகியுள்ளது. இந்த ஆய்வு சொல்வது என்ன என்பது குறித்தாக நாம் விவாதிக்க உள்ளோம். நம்மோடு கல்வியாளர் திரு பால் பிரதாப் ஜெயராஜ் அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சி செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புயினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கற்றலுடைய அடுத்த வெளிப்பாடு என்பது அந்த மாணவனுக்கான, அந்த இளைஞனுக்கான வேலை என்பது ஒரு முக்கியமாக இருக்கிறது. இந்த வேலை கிடைப்பது இன்று கடினம் அப்படின்னு ஒரு ஆய்வு தெரிவிக்கும் பொழுது, அதுவும் 2026 ஜென்சி மில்லினியல்ஸ்க்கான வேலை கிடைப்பது கடினம் அப்படின்னு இந்த ஆய்வு சொல்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? நீங்கள் சொன்னது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருடைய கனவு இளைஞர்கள்லாம் படிக்கிற காலத்தில் ஒரு வேலையில் போய் அவங்க படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையில் ஒரு சாதனையாளராக வரணுன்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அதுலேயும் ஒரு கணிசமான ஆட்கள் சொந்தமாக சுய தொழில் பண்ணணும், தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு கட்டி விட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ளேயே வராங்க. வீடு, கல்வி நிறுவனம், வீடு, கல்வி நிறுவனம் இப்படியே இருக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு எப்படி அவங்கள தயார் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, மதிப்பெண் வாங்கணும். இதில் தான் அவங்க வாழ்க்கையே அமைஞ்சிருக்குது. இப்படி சொல்லி கற்பித்து அவங்க வளர்ந்துகிட்டே வராங்க. வெளியில் வரும்போது கொஞ்சம் திகைச்சு போய் தான் நிற்கிறாங்க. சில பேருக்கு அவங்க படிக்கிற காலத்துலேயே வேலையில் வாய்ப்பு கிடச்சிருது, போய் சேர்ந்துடுறாங்க. போய் சேர்கிற இடத்துல அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் கிடைக்குது. இப்போது இந்த லிங்க்டின்ன்றது ஒரு ரொம்ப பெரிய நிறுவனம். யாருக்கும் சொல்லி தெரிய வேணாம். எல்லாருமே அதில் ஒரு மெம்பராக இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே அதில் சேர்ந்துருப்பாங்க. அவங்க பண்ணியிருக்க ஆராய்ச்சியில் நல்லா கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு லைன் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. யாரெல்லாம் இப்போது வேலை தேடிட்டுருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் சர்வே நடத்தியிருக்காங்க. அதாவது வேலை இல்லாமல் இருக்கவங்க, பகுதி நேரத்தில் வேலை பண்ணிட்டு இப்போ வேலை தேடிட்டு இருக்கவங்க, வேலையில் இருந்தும் வேறு வேலையை தேடிட்டு இருக்கவங்க, இவங்கக்கிட்ட மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இவங்கக்கிட்ட கேட்கும்போது இந்த வருஷம் அவங்க வேலை தேடிட்டுருக்காங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. அதனால் 80% பேர், 89% பேர் இந்த வேலை தேடுறாங்க 2026ன்றது நம்ம திகைச்சு போய் பார்க்க வேண்டிய ஒரு நம்பர் கிடையாது. அவ்வளோ பேரோட நம்ம சேர்ந்து மோடி நம்ம வேலை வாங்கணுன்ற ஒரு ஃபஸ்ட்டு அந்த மலைப்பு நம்ம விட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். அங்கே ஒரு 10 பேரை கேட்குறோம், ஏங்க உங்களுக்கு இன்றைக்கி எப்படிங்க இருக்குது, உடம்பு கரெக்டாக இருக்குதுங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் இருக்குதான்னு கேட்டோம்னா 10ல் 9 பேர் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதே ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் கேட்டோம்னா 10 பேரும் ஆமாம் எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அவங்க ஆஸ்பத்திரிக்கே வந்திருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா வேலை வேணுன்றவங்க கிட்ட, வேலை தேட போகிறோம் தீவிரமாக வேலை தேடுறவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்டதுனால அப்படி சொல்லியிருக்காங்க. இல்லை சார், இப்போ இதை இன்னொரு விதமாக பாருங்கள். இப்போ ஒரு திருவண்ணாமலை கிரிவலம் போகிறாங்க, ஒரு ட்ரெயின் வருது. வந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் 200 பேர் ஒரே இடத்துக்குள்ளே குவிடுறாங்க. ஆனால் அதே வேளையில் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு அந்த ரூட்டில் வந்துட்டு இருக்கவங்க ஃப்ரீயாக தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ இந்த வெளியே நிற்கிறவங்களோட பிரச்சனையாகவே இதை நம்ம பார்க்கக்கூடாது. அப்படி இதை ஒப்பிட்டு பார்க்குறது சரியாக வருமானு தெரியாது. இதுக்கே நம்ம மறுபடியும் வந்துடுவோம். இப்போ அடுத்த கட்டமாக அவங்க இந்த ஆராய்ச்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வேலைக்கு விண்ணப்பிக்கிறாங்கன்னா அந்த விண்ணப்பிக்கக்கூடிய அந்த படிவம் பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு இது எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்றத பொறுத்து இவங்களுக்கு வேலைக்கு அடுத்த கட்டத்துக்கு, அதாவது நேர்முக தேர்வுக்கோ இல்லை பரீட்சைக்கோ வாய்ப்பு வர்றதுக்கான இருக்குது. அது எப்படி செய்யணுன்றது இன்னும் அவங்களுக்கு பரீட்சை இல்லைன்றாங்க. பட் அது பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. அது பண்ணித்தரத்துக்கு ஆட்கள் இருக்காங்க. இவங்களே கற்றுக்கிட்டாலும் பண்ணலாம். இனி வரப்போகிற நாட்களில் இது தெரிஞ்சிக்கணும் ஒரு அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னோம்னா, எப்படி பரீட்சைக்கிறாங்க சில இதெல்லாம் நம்ம அவசியமாக படிச்சுட்டு போவோமோ, எப்படி ஒரு கிளாக்ஸ் டேபிள் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோமோ, இல்லை ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோமோ, அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு படிவத்தை தயாரிக்க நம்ம கையில் எழுதுன மாதிரி இப்போ அதை நம்ம கற்றுக்க போகிறோம். அதை கற்றுக்க போகிறோம். கற்றுக்கிட்டோம்னா அந்த கட்டத்தை நம்ம கடந்து போயிடும். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த உணவு விடுதிக்கெல்லாம் போகும்போது கண்ணாடி முன்னால் வச்சுருப்பாங்க, இங்கெல்லாம் தலை சீவு வேண்டாம் அப்படின்ற மாதிரி வச்சு. இன்றைக்கி யாரும் அதை வைக்கிறது இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் அது தெரிஞ்சு போச்சு. அது மாதிரி இதுவும் அவங்க கடந்து வந்துடுவாங்க, ரொம்ப ஈஸியாக கடந்து வந்துடுவாங்க. இவங்க ஒரு 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 தேர்வில் வேணால் அவங்கள ஃபுல்லாக வெளிக்கொண்டார அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் டக்கு டக்குன்னு கற்றுப்பாங்க.
நம்ம பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம எந்த விதத்துலையும் குறைச்சி எடை போட முடியாது. ரொம்ப கெட்டிக்கார பசங்க நல்லா டக் 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 டக்குன்னு இந்த அட்டெண்டன்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டமை கற்றுப்பாங்க. ஏஐ எல்லாம் வந்து பெரும்பாலும் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா தெரியாமையே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு தெரியறதில்ல. பட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அதை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு லீவ் லெட்டர் எழுதுறது கூட ஏஐயில் செக் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கு சரியாக இருக்குதா அப்படின்றது. வேறு ஒரு இப்போ ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னா முழு வீடியோ பார்க்குறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. ஒரு 45 மினிட்ஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் லெசன் படிக்கிறோம், இல்லை ஃபிசிக்ஸில் ஒன்று படிக்கணும்னா அவங்க ஏஐயில் டக்குன்னு சம்மரி எப்படி பார்க்கணுன்னு அவங்களுக்கு தெரியும். இல்லை ஒரு ப்ராம்ப்டிங் கொடுக்குறது ஷார்ட்கட்டாக இது பண்ணுற மாதிரி. எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து தேவையான அடிப்படையில் அவங்க கற்றுக்கிட்டே வராங்க. இது வந்து எல்லா நிறுவனத்திலும் இப்படி கிடையாது. அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். எல்லா நிறுவனமும் நம்ம அந்த அந்த மெத்தட்ஸ் அந்த மேல் தட்டில் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா லெவல்லையும் இருக்குது. ஒரு நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ரோபோ இருக்கும், ஒரு நிறுவனத்தில் ரோபோ செய்ய வேண்டிய வேட்களை ஆட்கள் தான் செய்வாங்க. ஸோ இப்படியும் இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரீமும் இருக்குது. நானே ஒரு கம்பெனி போய் பார்த்தேன், இன்னும் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் வச்சுருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் 2000 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் உள்ள கம்பெனியில் இதெல்லாம் பார்க்குறது ஆச்சரியமாக இருக்குது. ரோபோஸ் இருக்க கம்பெனியாக இருக்குது. ஸோ எல்லா விதமான கம்பெனிஸ் இருக்குது. இதுதான் கற்றுக்கணுன்றது நம்ம ஒரு மாதிரி ஒரு சொல்ல முடியாது. இதுதான் ஒரு முறை, இதுதான் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் சீருன்றது சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இஆர்பி பேக்கேஜ் எடுத்திங்கனாலே ஒரு கம்பெனியில் எஸ்ஏபி வச்சுருப்பாங்க, ஒரு கம்பெனியில் எம்எஃப்ஜி ப்ரோ வச்சுருப்பாங்க, வேறு ஒரு கம்பெனியில் வேறு ஒன்று வச்சுருப்பாங்க. எதை இவங்க படிச்சுட்டு வருவாங்கன்றதே சொல்ல முடியாது. இதெல்லாம் இஆர்பியில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு கம்பெனி இஆர்பிக்கே போயிருக்காது, டேலி தான் வச்சுருப்பாங்க. அதையும் தெரியணும். ஒரு கம்பெனியில் வேறு மாதிரியான ஹெச்ஆர் சிஸ்டம்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அங்கே போய் அவங்க கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கும். முதல் நாளில் எவ்வளோ ஆர்வம் காமிக்கிறாங்களோ கற்றுக்கிறதுக்கு, அதே ஆர்வம் 25 வருஷம் கழித்து அவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா வரப்போகிற நாட்களில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வர தொடங்கிடுச்சு. நிறைய பேர் அது உணர்வே இல்லை. முன்னாலெல்லாம் ஒரு பில்டிங் கட்டுறதுனா ஒரு 6 மாதம் ஆகிற பில்டிங் இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு குறைவாக நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்படியெல்லாம் மாற்றம் வரும்போது எந்த ஒரு ஸ்கில்லுமே நிரந்தரமாக இருக்காது. நம்ம இப்போ ஒன்று கற்றுக்குறோன்னா அந்த ஸ்கில் வந்து ஒரு வருஷமோ 6 மாதமோ இல்லை 2 வருஷம் கழித்து தேவை இருக்குமான்னு தெரியாது. அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 வீக் கோர்ஸோ, ஒரு 2 வீக் கோர்ஸோ, ஒரு 1 மந்த் கோர்ஸோ, இல்லை ஒரு 1 டே கோர்ஸோ படித்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும். மொபைல்ஸோட அப்டேட் மாதிரி நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து நம்மளை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் சட்டம் படித்தவங்களுக்கு இப்போ எல்லாமே மாறி இருக்கு. கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாற்றிப்பாங்க. இனி வந்து அதுக்கு நம்ம ஒரு ரிஃப்ரெஷர் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் பண்ணோம். இந்த மாற்றத்துக்கு சார் இப்போ நம்ம காலேஜ் லெவலுக்கு போயிடுறாங்க பசங்க அப்படின்போது அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி சிலபஸ்லாம் மாறி இருக்கா? நிறைய பண்ணுறாங்க, ஆனால் முழுமையாக பண்ணவே முடியாதுன்றது தான் என்னுடைய ஆழமான கருத்து. நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை பதிவு வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா பண்ண முடியாது, அதான் நிதர்சனமான உண்மை. இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குன்னா எந்த இண்டஸ்ட்ரியை நோக்கி மாணவனை தயார் பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. ஆட்டோமொபைலுக்காக பண்ணுவாங்களா, ஃபுட் இண்டஸ்ட்ரிக்காக பண்ணுவாங்களா, ஃபார்மசூட்டிக்கலுக்காக பண்ணுவாங்களா, அது பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ப்ரொடக்ஷன் ஜாப்காக பண்ணுவாங்களா, டிசைனுக்காக பண்ணுவாங்களா, பண்ண முடியாது. அவ்வளோ சிக்கல் இருக்குது அதில். ஓகே. அதே வரையில் இந்த இதில் வந்து அவங்க பேனர்ஜி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய வேலையையும் அவர்கள் வந்து புதிய வேலை தேடுவதற்கான ஒரு வாய்ப்புகளையும் அவங்க வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு புதிய வேலையை தொடங்குவதற்கு அங்கே இருக்கக்கூடிய மேலாண் அதிகாரிகள் வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? எல்லாருக்குமே வந்துட்டு ஒருத்தர் திறமையாக வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னா அவங்க ஒரு நிறுவனத்தை விட்டு போகிறதுனா ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். அந்த இடத்துல ஸ்மூத்தாக ட்ரான்சிஷன் ஆகுது. ஆனால் ஒரு நல்ல நிறுவனம்னா சக்ஸஷன் பிளானிங்கிறது ஒன்று அவங்க பிளான் பண்ணும் கீ ஜாப்ஸ்க்கெல்லாம். அப்புறம் பயிற்சி கொடுக்க தயாராக இருக்கணும். பயிற்சினா வெறும் டெக்னிக்கல் ட்ரைனிங் மட்டும் இல்லை, நிறைய பிஹேவியரல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்கணும். பெரும்பாலும் வர இந்த பொறியியல் கல்லூரி வேறு கல்லூரிகளெல்லாம் வரும்போது அதிகமாக எங்கே அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா, இன்புட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பீப்புள் ஹேண்ட்லிங், எப்படி அவங்கள ஊக்கப்படுத்துறது, எப்படி ஒரு டீமாக அவங்கள செயல்பட வைக்கிறது, இதிலெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயிற்சி தேவைப்படுது. அவங்க என்ன தான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சுட்டு வந்தாலும் ஒரு வருஷம் இன்ஜினியராக இருப்பாங்களான்றது கூட கேள்விக்குறி தான். ஏன்னா எடுத்தோன்னா அவங்க ஒரு
ஷாப் ஃப்ளோரில் அவங்கள வேலைக்கு போடுறாங்கன்னா, ப்ரொடக்ஷனில் போடுறாங்கன்னா, அங்கேருந்து ஒரு தொழிலாளி வந்து லீவ் லெட்டர் கேட்கும்போது, அது குடுக்கலாமா, வேணாமான்னு முடிவு எடுக்கக்கூடிய விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு. இல்ல அவர் வந்து ஷிஃப்ட் சேஞ்ச் கேட்குறாரு. இல்ல அவர் வந்து சொல்றாரு, "சார் நானும் இவ்வளோ நாள் இந்த இடத்துல பணியிடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு மட்டும் இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கலையே. அவருக்கு மட்டும் இன்சென்டிவ் கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கலையே. அவருக்கு மட்டும் எனக்கு ஊக்கத்தொகை கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கலையே. அவருக்கு மட்டும் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கலையே." அத புரிய வைக்க தெரியணும். இந்த மாரி ஜாப்ஸ் தான் அவங்க நெறைய பண்ண போறாங்க. ஒரு 3 வருஷம், 5 வருஷம் ஆச்சுன்னா பியூர்லி மேனேஜரியல் ஜாப் தான். இந்த ஷிஃப்ட்டுக்கு எவ்வளோ ஆட்கள் தேவைப்படுவாங்க. அடுத்து என்ன மெஷின்ஸ் வாங்கணும், இல்ல என்ன பண்ணணும். அவங்க மெஷின் கிட்ட போயிட்டு ஒரு நட்டு, போல்ட்டு இல்ல ஒரு மீட்டர் வச்சு எவ்வளோ வோல்ட்டு, எவ்வளோ கரண்ட் எதுவுமே அவங்க செக் பண்ண போறதில்ல. அது பண்ணுறதுக்கு கீழ ஆட்கள் இருப்பாங்க. இதெல்லாம் கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இப்போ நம்ம ஒரு பெரிய பெரிய நிறுவனம்லாம் பார்க்குறோம்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு ஒரு விண்வெளி ஆராய்ச்சி துறை அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இன்ஜினியர்ஸை வச்சு தான் அவங்க சாதனை படைக்கிறாங்க. ம். இங்கே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஃபிசிக்ஸ் மேத்ஸ்லாம் படிச்சுட்டு வரவங்களை வச்சு தான் அவங்க பெரிய பெரிய சாதனைலாம் படிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பயிற்சி தரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. ஒரு அணு மின் நிலையம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க பயிற்சி தராங்க, பண்ண முடியுது. ஸோ இந்த கேப் வந்து அவங்க வேலைக்கானது என்னவோ அதை அவங்க கற்றுக் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. பண்ணணும். ஒரு கல்வி நிறுவனத்தினால எல்லா இதுக்கும் பயிற்சி கொடுக்குறது வந்து சாத்தியம் கிடையாது. ஓகே. முடியாத ஒரு விஷயம். அதுக்கான லெபார்ட்டரிஸும் அவங்களால தயார் பண்ண முடியாது. அதுக்கான ரிசோர்ஸஸ் பண இதுவும் கிடையாது. அதுக்கான ஆட்களும் கிடையாது. பண்ணுறது ரொம்ப சிரமம். ஸோ இன்டர்ன்ஷிப்புன்னு ஒன்று கொண்டாடுறாங்க. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் கொண்டாந்துருக்காங்க. இதெல்லாம் நல்ல ஒரு பாதையை அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் இருந்தால் கூட இனி வரப்போகிற நாட்களில் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு நம்ம தயார். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இனி ஒரு பிகாம் வச்சு நம்ம ரன் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. அந்த பிகாமே கூட தேவை இருக்காது. ஒரு 1 வீக் டிப்ளமா இருந்தால் கூட வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன் வீக் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு அடுத்த லெவல் போகும்போது அடுத்த சர்டிஃபிகேஷன் பண்ணணும். ஒரு லெவல் போனாங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னு அவங்க சர்டிஃபை பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ அந்த ஒரு அளவுக்கு நீங்கள் வரும்பொழுது இந்த ஏஐயோட தாக்கம்லாம் இனிமேல் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக இப்போ பசங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குமா? ஏன்னா வேலை தேடக்கூடியதுலேருந்து மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமா? நிறைய மாணவர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குது. முயற்சியில் இறங்குறாங்க, பண்ணுறாங்க. இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் அதில் நல்லா ஒரு பயிற்சி கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வருவாங்க. இப்போ நிறைய இடத்துல எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி கொடுக்கணும்னு இறங்குறாங்களே ஒழிய, பட் அதுக்கான ஆட்கள் சரியான ஆட்கள் கிடைக்க மாட்டேன்றாங்க பயிற்சி கொடுக்கறதுக்கு கூட. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு டிசைன் திங்கிங் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னோம்னா, டிசைன் திங்கிங் மறுபடியும் புக்லேருந்து படிச்சுட்டு சொல்லிக் கொடுக்குறது ஒரு விதமாக சொல்லிக் கொடுக்கலாம். பட் இந்த அனுபவம் உள்ளவங்க அந்த டிசைன் திங்கிங்கை சொல்லிக் கொடுக்குறது வேறு மாதிரி அமையும். காக்னேட்டிவ் பயாசஸ் சொல்லிக் கொடுக்குறது, இவங்க சொல்லிக் கொடுக்குறது ஒரு மாதிரி இருக்கும். வேற ஒருத்தர் அதை வந்து அனுபவ ரீதியாக சொல்லிக் கொடுக்குறது வரும். அவர் கூட அவர் இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக தான் ஓரளவுக்கு சொல்ல முடியும். ஸோ அப்படி பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. ஸோ இதில் மாணவர்களுடைய ஆர்வமும் இருக்குது. அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் அதிகமான பசி இருக்கணும். இன்னொருத்தர் சொல்கிறத கேட்குறதுக்கு அவங்க கொஞ்சம் தயாராக இருக்கணும். இல்லை நமக்கு தான் தெரியும்னு கிளம்பிட்டாங்கன்னா அதுலேயும் வெற்றி வராமலாம் இருக்காது. இதை ஒரு முறைப்படுத்தி எடுத்துகிட்டு போனோன்னா நிறைய பேருக்கு முறையான பயிற்சியும் தேவைப்படும். இப்போ இன்றைய சூழல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்ஸ்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எஸ்எம்இயாக இருக்கட்டும், ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இந்த வேலைவாய்ப்பை அதோடு சேர்த்து கனெக்ட் பண்ணுற அளவுக்கு பசங்களுக்கு இன்னும் நம்ம எதாவது சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கா சார்? நிறையா இருக்குது. முதல்ல வந்து அவங்க தயாராக இருக்கிறாங்க. சொல்லிக் கொடுக்குறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குது. அதுவும் தெரிஞ்சிருக்கணும் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு. அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப டெக்னிக்கலெல்லாம் இப்போ அவங்களுக்கு தன்னால் கற்றுப்பாங்க. அந்த நிறுவனத்துலேயும் அதில் வந்து எந்த ஒரு சமரசமும் பண்ண மாட்டாங்க. இது சொல்லிக் கொடுக்கணுன்னா டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணுன்னா சொல்லிக் கொடுத்துருவாங்க. 7QC டூல்ஸ் சொல்லிக் கொடுக்கணுன்னா சொல்லிக் கொடுத்துருவாங்க. அதிலெல்லாம் எந்த ஒரு சொணக்கமும் இருக்காது. அட் த சேம் டைம் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, ஒரு கிளாஸ் எடுக்கலாம்னா இது தெரியாமையாக இருப்பாங்க அப்படின்னு விட்டுருவாங்க. இதனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். எப்படி ஒரு பாதுகாப்பாக இருக்கணுன்றது சொல்லிக் கொடுக்காம கூட விட்டுருவாங்க. அதிலெல்லாம் வரக்கூடிய சிக்கல்கள் பெரிய லெவலில் வரும். பெரும்பாலும் நீங்கள் ஒரு நிறுவனம் எடுத்துட்டிங்கன்னா அந்த நிறுவனத்தில் ஒரு பீட்டர் ட்ரக்கர்ன்ற ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் இந்த துறையிலே ரொம்ப எக்ஸ்பர்ட். ஆமாம். அவர் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, எந்த நிறுவனத்துலேயும் ஒரு ஃப்ரிக்ஷன் ஒன்று இருக்கும். இல்லாமல் நிறுவனமே இருக்காது. அது பர்சன்டேஜ் தான் மாறும். ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன் கேப் இருக்கும். பர்சன்டேஜ் மாறும் கம்பெனி டு கம்பெனி. அதே மாதிரி வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது மூணுமே நம்ம அட்ரஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸும் வரும். கண்டிப்பாக. இந்த அளவுக்கு இப்போ இந்த ஜென்சியோடைய இந்த தலைமுறைக்கும்
பழைய தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு நீங்கள் அதையும் சொல்கிறீங்க. அந்த ஒரு ஃபிக்ஷன்றதையும் நம்ம அதுலேயும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி ஒரு பழைய ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வேலையை விட்டு போயிட்டால் எனக்கான வருமானம் இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடையே இந்த வேலையை வந்து பாதுகாக்கணும்னு வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி சென்சி அப்படி கிடையாது. புதுசு புதுசாக நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பல விஷயங்களை மாற்றி மாற்றி பண்ணும் பொழுது அது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு எப்படி கை கொடுக்கும் சார்? இதுலேயும் 2 பக்கம் கதை இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஜென்சி இப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். நாங்கள் பல நிறுவனங்கள் போயிட்டே தான் இருக்கிறேன். போயிட்டு இருக்கும்போது சில குறைபாடுகள் நிறுவனத்தில் இருக்குது. அதை சார்ந்தும் அவங்க வேலையிலேருந்து மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறுவனத்தில் இல்லைனா கூட அவங்க மேல் அதிகாரிகிட்ட இருக்கிறதுனால அவங்க மாறணுன்ற மாதிரி யோசித்து போயிட்டுருக்காங்க. ஆர்வமும் இருக்குது. அது சொந்த அவங்க இருக்கக்கூடிய நிறுவனத்தில் கூட ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறை போய் கற்றுக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி தரும்போது ஜாப் ரொட்டேஷனுன்னுவாங்க. இல்லை கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே துறையிலேருந்து இல்லாமல் ஒரு 4-5 துறையிலேருந்து ஆட்களை கொண்டாந்து அந்த பிரச்சனையை எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தீர்வு இன்னும் கொஞ்சம் தெளிவாக வேகமாகவும் வரும். ஸோ அது மூலமாகவே இவங்க நிறைய விஷயம் கற்றுக்கிட்டே வருவாங்க. இதெல்லாம் இப்போ வந்துட்டுருக்குது. நல்ல அந்த ப்ராக்ரெசிவாக போயிட்டுருக்க கம்பெனிஸில் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டுருக்கு. நிறைய கம்பெனிஸ் இன்னும் இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கோம். ரொம்ப அட்வான்ஸ்டும் இல்லை, அந்த மாதிரியும் இருக்குது, இந்த மாதிரியும் இருக்குது, நடுநிலை இருக்க கம்பெனிஸும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஏற்படுற மாற்றங்கள் வந்து முன்னால் ஒரு 100 வருஷத்தில் ஆகிற மாற்றங்கள் எல்லாம் இப்போ 1 வருஷம் 2 வருஷத்தில் ஆகிட்டுருக்கு. அதுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு நம்ம தயாராகிட்டே வரணும். கண்டிப்பாக சார். நீங்கள் சொல்கிற மாதிரி படிப்பு அப்படின்றதையும் தாண்டி தனக்கான திறமைகள், தனக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குன்றதை வந்து தேடி போகும்போது இந்த வேலை தேடுவது சுலபமாக இருக்கும் அப்படின்றதான் இதோட முக்கியமான இருக்குது. அரங்கில் உங்கள் கருத்துக்களை பற்றி செய்ய மிக்க நன்றி சார். இதில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.